ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி தானே சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். பருப்பு வதங்கினதும் 5 பல்லு பூண்டு, ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும், வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு கிளறி விடணும். கிளறி தக்காளியும் வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகா சேர்த்து 2 பத்து தேங்காய் போட்டு கிளறி விடணும். கிளறி விட்டதும் மணத்தக்காளி கீரையை சேர்க்கணும். தண்டு சேர்க்க வேணாம், வெறும் கீரையை மட்டும் சேர்த்தா போதும். இந்த கீரை நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த இது நல்லா சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு துவையலுக்கு எப்படி அரைக்கணுமோ அது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைக்கும் போதே நல்லா வாசமாக, கீரை கசப்பாக இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தேங்காவும் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணுறோம். இந்த துவையலை சூடாக சாப்பாட்டில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ ஒரு டீஸ்பூன் நெய்யோ போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அட்டகாசமாக இருக்குங்க.